டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டிங் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கவுண்டிங் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஸ்கூலில் இருக்கோம். ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட கிளாஸில் எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க கவுண்ட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, எல்லாரும் 1ல் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். யாருமே 0ல் இருந்தோம் நெகட்டிவ் நம்பரை யூஸ் பண்ணி கவுண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணவே மாட்டோம்ல. கவுண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுற நம்பர் 1ன்றதுனால அது கவுண்டிங் நம்பர்ஸ் கூட நம்ம சொல்லலாம். ஸோ கவுண்டிங் நம்பர்ஸோட இன்னொரு பேர் தான் நேச்சுரல் நம்பர்ஸ். 1 2 3 4 இது வந்து போயிட்டே இருக்கும். இதுக்கு எண்டே கிடையாது. அப்போ ஹோல் நம்பர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நேச்சுரல் நம்பர் கூட சேர்த்து 0வையும் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டா அதுக்கு பேர் ஹோல் நம்பர். ஸோ 1 2 3 4 5 அப்படின்ற நம்பர்ஸ் கூட ஒரே ஒரு 0 மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்தோம்னா அதுதான் நம்மளோட ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ நேச்சுரல் நம்பர்ன்றது ஒரு குட்டி சர்க்கிள் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கு மேலே வர்ற செகண்ட் சர்க்கிள் தான் ஹோல் நம்பர். அதாவது எல்லா நேச்சுரல் நம்பரையும் சேர்த்து அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 0வையும் நம்ம ஆட் பண்ணுறதுனால கிடைக்கிறது தான் ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது நம்பர் லைன் தான். நம்பர் லைனில் நடுவில் 0 போடுவோம். நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் +1 +2 +3 +4 போயிட்டே இருக்கும். நம்ம நெகட்டிவ் சைடில் அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் -1 -2ன்னு போயிட்டே இருக்கும். இந்த லைன் வந்து இன்டீஜர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. 0 கூட ஒரு இன்டீஜர் தான். 0க்கு ரைட் சைடில் இருக்கவங்க எல்லாரும் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், 0க்கு லெஃப்ட் சைடில் இருக்கவங்க எல்லாரும் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரேஷனல் நம்பர்னா என்னன்னு பார்க்கலாம். அடுத்த டைப் ரேஷனல் நம்பர் அப்படின்றத பேசிக்காக என்னன்னு சொல்லுவாங்கன்னா, P/Q ஃபார்மில் எழுதப்படுற எல்லா நம்பர்ஸும் வந்து ரேஷனல் நம்பர் தான். ஒரே ஒரு கண்டிஷன், Q வந்து 0வாக இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து ரேஷனல் நம்பர் அப்படின்னா 1/2 3/5 -7/6 எல்லா ஃப்ராக்ஷனல் நம்பரும் ரேஷனல் நம்பரில் வரும். அப்போ கண்டிப்பாக ஃப்ராக்ஷனில் இருந்தால் தான் அது ரேஷனல்னு சொல்லுவாங்களான்னா அப்படி கிடையாது. வெறும் ஒரு நம்பர் 5 கொடுத்துட்டு 5 வந்து ஒரு ரேஷனல் நம்பரான்னு கேட்டால் ரேஷனல் நம்பர் தான். அதான் P/Q ஃபார்மில் இல்லையே மேம், அது P/Q ஃபார்மில் இல்லை. ஆனால் டினாமினேட்டரில் நம்மளால் என்னென்னு எழுதிக்க முடியும், 1ன்னு எழுதிக்க முடியும். அதனால எல்லா இன்டீஜர்ஸையும் நம்ம ரேஷனல் நம்பர்னு சொல்லிக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் டினாமினேட்டர் 1 இருக்கிறதா தான் அர்த்தம். அப்போ 0வை ரேஷனல் நம்பர்னு சொல்ல முடியுமா? 0வையும் கண்டிப்பாக நம்ம ரேஷனல் நம்பர்னு சொல்ல முடியும். ஏன்னா 0வையும் 0/1 நம்மளால கண்டிப்பாக ரெப்ரசன்ட் பண்ண முடியும். நிறைய பேருக்கு டவுட், 0 வந்து ரேஷனல் நம்பரா? இங்கே வந்து Q ≠ 0ன்னு வரதுனால டினாமினேட்டரில் தான் 0 வரக்கூடாதே தவிர நியூமரேட்டரில் கண்டிப்பாக 0 வரலாம். அப்போ 0 கூட ஒரு ரேஷனல் நம்பர் தான். ஸோ இந்த சர்க்கிள் எப்போவுமே வந்து இந்த வென் டயக்ராம் வந்து நிறையா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. முதல்ல உள்ளே இருக்கிற குட்டி சர்க்கிள் வந்து நேச்சுரல் நம்பர், அதுக்கு மேலே இருக்க சர்க்கிள் வந்து ஹோல் நம்பர் கூட 0 ஆட் பண்ணதுனால அதுக்கும் மேலே இருக்க சர்க்கிள் தான் இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸை வந்து இசட்னு சொல்லி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இன்டீஜர்ஸ்க்கும் மேலே ஒரு சர்க்கிள் எடுக்கிறோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பரோட ரெப்ரசன்டேஷன் வந்து Q அப்படின்னு எடுக்க போகிறோம். ஏன் அதை Qன்னு எடுக்கிறோன்னா, Qனா கோஷன்ட்னு அர்த்தம். நம்ம ஒரு நம்பரை டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து கோஷன்ட் தானே. அதனால தான் இதை Qன்னு சொல்கிறாங்க. P/Q ஃபார்ம்னா இப்போ 4/2ன்னு இருக்குது. நம்ம இதை கேன்சல் பண்ணி வந்து 2 வந்து ஒரு கோஷன்ட் தான். அதனால அதை Qன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ எல்லா இன்டீஜர்ஸும் ரேஷனல் நம்பரானா ஆமாம், எல்லா நேச்சுரல் நம்பரும் ரேஷனல் நம்பரானா ஆமாம். ஏன்னா இவங்க எல்லாமே இதுக்குள்ளே இருக்க குட்டி குட்டி சப்செட்ஸ் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இரேஷனல் நம்பர். இரேஷனல் நம்பரை வந்து ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு டெசிமல், அதாவது நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் டெசிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நம்பர் இப்போ பையோட வேல்யூ எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 3.1415 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இதுக்கு வந்து எண்டே கிடையாது. இது வந்து எந்த நம்பரும் 555ன்னு ரெப்படேஷன்லேயும் இல்லை, இதுக்கு எண்டும் கிடையாது. இந்த மாதிரி எண்டே ஆகாமல் போயிட்டே இருக்கிற ஒரு நம்பர் தான் வந்து இரேஷனல் நம்பர். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா, ரூட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு ப்ரைம் நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ √2 √3 √5 இவங்கெல்லாம் கூட இரேஷனல் தான். ஏன்னா இவங்கெல்லாம் ரூட்லேருந்து வெளில எடுக்க முடியாது. அப்படியே நம்ம எடுத்தோம்னா டெசிமலில் கம்ப்ளீட் ஆகாமல் போய்கிட்டே இருக்கிற ஒரு நான் டெர்மினேட்டிங் டெசிமல் தான் நமக்கு கிடைக்கும். நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங், ரிப்பீட்டும் ஆகாது டெர்மினேட்டும் ஆகாது. அதனால ரூட்டுக்குள்ளே இருக்க எல்லா ப்ரைம் நம்பரும் இரேஷனலில் தான் வரும். அதுக்காக ரூட்டுக்குள்ளே இருக்க எல்லா நம்பரும் ப்ரைம் நம்பரானா அப்படி கிடையாது. இப்போ நம்ம √4 எடுக்கிறோன்னா √4 வந்து 2 2s சொல்லிட்டு நம்ம ஒரு 2 நம்ம வெளியில் எடுத்துருவோம். அப்படி பார்த்தா அது வந்து ரேஷனல் நம்பருக்கு போயிட்டு, ஏன்னா 2ன்றது ஒரு ரேஷனல் நம்பர். 2/1 ரேஷனல்னு சொல்லலாம், 2 இன்டீஜர்னு சொல்லலாம், நீங்கள் ஹோல் நம்பர்னு சொல்லலாம், நேச்சுரல் நம்பர்னு சொல்லலாம். எப்படி பார்த்தாலும் அது வந்து ரேஷனல் நம்பர்ன்ற சர்க்கிளுக்குள்ளே வந்துடும். ஆனால் √2ன்றதை 2 நம்ம வெளியே எடுக்க முடியாது அப்படின்றதுனால அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, இரேஷனல் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ ரூட்டுக்குள்ளே ப்ரைம் இருந்தால் மட்டும் இரேஷனல் அப்படின்னா
ஒரு ரேஷனல் நம்பரும் ஒரு இரேஷனல் நம்பரும் அடிஷன்லேயோ இல்லை சப்ட்ராக்ஷன்லேயோ வந்தால் கூட அதை நம்ம இரேஷனல் தான் சொல்லணும். அதே மாதிரி மல்டிப்பிளில் வந்தால் கூட இப்போ 7 ரூட் 7 இருக்குது, 7 வந்து ரேஷனல், ரூட் 7 வந்து ஒரு இரேஷனல், அப்போ கூட இதை நம்ம என்னென்ன சொல்லணும், இரேஷனல் நம்பர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் இரேஷனலை பற்றின ஒரு சின்ன விஷயம். ரேஷனலுக்கும் இரேஷனலுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டெசிமலை வச்சு தான் நம்ம மேக்ஸிமம் சொல்லுவோம். டெசிமல் வந்து டெர்மினேட் ஆயிடுச்சுன்னா ரேஷனல், நான் டெர்மினேட்டிங்காக இருந்து ரிப்பீட்டும் ஆகலைன்னா இரேஷனல்னு சொல்லுவாங்க. அடுத்து ரியல் நம்பர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் நம்பர் அப்படின்னா இவங்க எல்லாத்தையும் சேர்த்த ஒரு பெரிய சர்க்கிள் தான் வந்து ரியல் நம்பர். இப்போ இந்த சர்க்கிள் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். இது வந்து கியூன்றது உங்களோட ரேஷனல் நம்பர்னு சொன்னேன். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முதல்ல இருக்க குட்டி சர்க்கிள் நேச்சுரல் நம்பர், அப்புறம் ஹோல் நம்பர்ஸ், அப்புறம் இன்டீஜர்ஸ், அதுக்கப்புறம் ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பரில் சேராத ஒரு சர்க்கிள் தான் வந்து இரேஷனல் நம்பர். இதில் தான் அந்த ரூட்டுக்குள்ளே வர நம்பர்ஸ் வெளியே எடுக்க முடியலன்னா பை வேல்யூ, இ வேல்யூ கூட 2.7 இதை நம்ம ஃபிசிக்ஸில் நிறைய பிளேஸில் யூஸ் பண்ணியிருப்போம். இவங்க எல்லாமே வந்து இரேஷனல் நம்பர் தான். ஏன்னா அவங்க டெசிமலில் எடுத்து அவங்க வந்து எண்டே ஆக மாட்டாங்க அப்படின்றதுனால. இந்த ரேஷனல் இரேஷனல் எல்லாத்தையும் சேர்த்த ஒரு நம்பர் சிஸ்டம்க்கு பேர் தான் ரியல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரியல் நம்பர் சிஸ்டத்தில் சேராமல் ஒரு சில நம்பர்ஸ் இருக்காங்க, அவங்கள நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லி ஹையர் கிளாஸஸில் படிப்போம். ஸோ அது என்னது காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்றது ரூட்டுக்குள்ளேருந்து வெளியில் எடுக்க முடியாத பாசிட்டிவ் நம்பர் வந்து நம்ம இரேஷனலில் சொல்லிடுறோம்ல. இப்போ ரூட்டுக்குள்ளே ஒரு நம்பர் நெகட்டிவில் இருந்தது அப்படின்னா நெகட்டிவ் நம்பர் ஆக்சுவலாக நம்ம வெளியே எடுக்கவே முடியாது. ஆனால் ரூட்டுக்குள்ளே பாசிட்டிவில் 4 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு வெளியில் எடுப்போம். அது ஏன் ப்ளஸ் ஆர் மைனஸ்னா, ஏன்னா 4ன்றதை நம்ம 2 2s எழுதலாம், இல்லை -2 × -2ன்னு எழுதலாம். ஏன்னா ரெண்டுமே 4 தான் கிடைக்கும். அதனால தான் இதை +2 +2ன்னு எழுதுனா +2வும், -2 -2ன்னு எழுதுனா -2வும் வருது. இது வந்து நார்மல் உங்களோட ரியல் நம்பர். ஏன்னா √4ன்றது ரியல் நம்பர் நம்ம பார்த்தோம். ஸோ ரியல் நம்பர் வந்து எங்கே போய்ட்டோம்னா ரியல் நம்பர் சிஸ்டமில் போய்ட்டோம். ரேஷனல் நம்பர் வந்து ரியல் நம்பருக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த மைனஸ் நம்பர் இருக்குல்ல, 2 நம்பர் ஒரே மாதிரி இருந்தால் தானே அது ரூட்லேருந்து வெளில வரும். ஒன்று ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கணும், இல்லை ரெண்டுமே மைனஸாக இருக்கணும், அப்போ தான் அது ரூட்லேருந்து வெளில வரும். இப்போ -4 அப்படின்றத நம்ம +2 × -2ன்னு தான் நம்ம எழுத முடியும். அப்போ தான் அது -4 ஆகும். அப்போ அதை நம்ம வெளியே எடுக்கவே முடியாது. இந்த மாதிரி இந்த நெகட்டிவ் சைனை வெளியில் எடுக்க முடியல அப்படின்னா நம்ம இதை -1 × 2 × 2 அப்படின்னு எழுதிக்கணும். முதல்ல மைனஸ் அப்படியே வச்சுட்டு 4 மட்டும் 2 2s பிரிச்சுக்கணும். இந்த 2 வெளியில் எடுத்துட்டா உள்ள என்ன இருக்கும், √-1 இருக்கும். இதுக்கு பேர் ஒரு இமேஜினரி நம்பர். ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் நம்பர்னா அது வந்து ஒரு இமேஜினரி நம்பர். அதனால ஒரு இமேஜினரி நம்பரை அயோட்டா அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம I² அப்படின்னு எழுதிக்கலாம். I²லேருந்து ஒரு ஐயை வெளியில் எடுத்துடலாம். அப்போ இதை 2iன்னு எழுதுவோம். அப்போ ரூட்டுக்குள்ளே ஒரு நெகட்டிவ் நம்பர் வந்ததுன்னா அது வெளியில் வரும்போது ஐன்ற ஃபார்மேஷனோட வெளியில் வரும். அதாவது A + IB அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரெப்ரசன்டேஷன். இது வந்து நீங்கள் இன்னும் ஹையர் கிளாஸஸ் போகும்போது ரொம்ப தெளிவாக படிப்பீங்க. ஸோ ரியல் நம்பர் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்றது தான் ரொம்ப பெரிய சர்க்கிள் உங்களோட நம்பர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.